கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். துலா ராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருந்து கை கொடுக்க போகின்றதா, ஏதாவது கிரகநிலை சாதகமாக இல்லாமல் கைவிடப் போகின்றதா, இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன, இதெல்லாம் ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத பலன்கள். முதல்ல சூரியன் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் சிம்மம் மற்றும் கன்னியில் சஞ்சரிப்பார். 11, 12ஆம் இடங்களில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும். அடுத்து புதன் சூரியனோடு சேர்ந்தே 11, 12 சஞ்சரிக்க போகின்றார். ராசியாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கின்றார். செவ்வாய் 12, 1ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். இதுதான் கிரகநிலை. அதாவது மாதக்கோள்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க. ஆண்டுக்கோள்களுடைய கதி உங்களுக்கு தெரியும். ராகு 5லையும், சனி 6லையும், குரு 9லையும், கேது 11ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. தினகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ராசி மாறிண்டே இருப்பார். இப்போ இதிலிருந்து முதல்ல இந்த சூரியன் 11ல் இருக்கிறது நல்ல பலனாக எடுத்துக்கலாம். பாதகாதிபதி ஆயிற்றே, அவர் போய் கெட்டு போனாதானே நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. சூரிய சந்திரன் எல்லாருக்கும் நல்லா இருக்க வேண்டியது அவசியம். அவங்க ஒரே வீடு தான். ஒருவேளை உங்களுடைய ராசிக்கு சூரிய சந்திரன் 6 கூடியவர்களா, 8 கூடியவர்களா, 12 கூடியவர்களா, மார்காதிபதியா, பாதகாதிபதியா இப்படிலாம் வந்தாலும் முழுமையாக கெடக்கூடாது. ஏன்னா சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, இவங்க மூலமாக தான் நம்ம வரோம். கட்டாயம் இவங்க நமக்கு தேவை. சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன், தேககாரகன். அப்போ இவர்கள் நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போது 11ல் சூரியன் இருக்கார் சொன்னால் அவர் கேதுவோடு சேர்ந்திருக்கார், புதனோடு சேர்ந்திருக்கார். அந்த 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கும். சுக்கிரன் அப்புறமா வரும்போது இவங்க அடுத்து கீழே இறங்கி 12க்கு வருவாங்க. அதனால் 11ல் சூரியன் இருக்கும்போது நீங்கள் இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். வருடத்திற்கு ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே, துளாராசியில் பிறந்த எல்லாருக்குமே ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிற வாய்ப்பு வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அதை கரெக்டாக நம்ம பார்த்து புரிஞ்சு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம்லாம் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அதன் பிறகு லைஃபே நல்லாயிருக்கும். அதுபோல் ஒவ்வொரு வருடமும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும். குருனாலேயும் அதுபோல் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும். சூரியன், குரு இவர்கள் நமக்கு வாய்ப்பை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. சூரியன்னா அப்பா, குருன்னா புத்திரகாரகன், பையன் நம்முடைய குருவாக இருக்கக்கூடியவர் குரு. இவங்க கட்டாயம் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, வாழ்க்கை கூட கொடுப்பாங்க. ஏன்னா சூரியனா ராஜா. அப்போ அரசாங்கத்தில் சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய டைம் முடிஞ்சிட்டா கூட, அந்த பீரியட் முடிஞ்சிட்டா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுபோல் குரு ஒரு மாணவரை பள்ளியோ கல்லூரியோ கண்டிக்கிறார், தண்டிக்கிறானாலும் கூட ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுப்பார். சரி, திரும்ப எழுது, பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு வாய்ப்பை தரக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே இப்போது நல்ல முறையிலே சஞ்சரிக்கிறார்கள். 11ல் சூரியன் இருக்கிறதுனால நல் வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதெல்லாம் கஷ்டம்னு நினச்சி விட்டுட்டோன்னா இருக்கிற நிலையிலே நம்ம இருப்போம். யாரெல்லாம் மேலே வரணும்னு நினைக்கிறோமோ கஷ்டப்பட்டு தான் வரணும். கஷ்டப்பட்டுனா நாள் முழுக்க வியர்வையில் உழைத்து பாடுபட்டு ரோடெல்லாம் போடுறாங்க, வீடெல்லாம் கட்டுறாங்க, விவசாய வேலைலாம் பார்க்குறாங்க. எவ்வளோ கஷ்டம்! அப்படிப்பட்ட ஒரு வெயிலில் அந்த வாகனம் அப்படி இருக்கும், சூடாக கொதிச்சிட்ருக்கும், அதை திறந்து ரிப்பேர் பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே போகும்போது அவ்வளோ கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டம் எல்லாருக்கும் இல்லை. இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட படிக்கணும், இன்னும் ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்கணும், வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், வெளியூரில் போய் வேலை கற்றுக்கிட்டு வரணும். இப்படிலாம் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கஷ்டம் கஷ்டப்பட்டு ஓய்வு, பொழுதுபோக்கு, டெய்லி டே டு டே அன்னைக்கான லைஃப்பில் கொஞ்சத்தை தியாகம் பண்ணி வளர்கிறதுக்கான வாய்ப்பை சூரியன் கொடுப்பார். அதனால் வேணால் பாதகாதிபதினு சொல்லலாம். நேரடியாக ஈஸியாக சுலபமாக பலனை தரக்கூடியவர் கிடையாது. பாடுபட்டால் பலனை தருவார். அப்போ சூரியன் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி லைஃப்பை அமைச்சிக்கிறதுக்கு செப்டம்பர் மாதத்தில் வாய்ப்பை கொடுக்கின்றார். பிறகு அவர் 12ஆம் இடத்திற்கு வரார். என்ன நடக்கும்னா, இடமாற்றானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட எப்படி பிடிச்ச மாதிரி, எனக்கு பெரிய காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினச்சா வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி வாய்ப்பு வரும்.
பெரிய கம்பெனியில் எம்என்சி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வெளியூரில் போய் அங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பிஸ்னஸை வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னால் அதுக்காக நிறைய போய் வந்து தேடி அலைஞ்சி சுற்றி பார்த்து வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியாக அலைச்சல், இடமாற்றம், வெளியூரில் போய் தங்கிறது, இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடந்து பலன் கிடைக்கும். புதன் 11-12 இருக்கார். புதன் 11 இருக்கும்போது பாக்யாதிபதி அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தடைப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும். மன வயதில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. வத்து வரன் அப்பப்போ நம்ம சொல்லுவோம். அதில் வரன்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறது, வத்து அப்படின்னு சொன்னால் பொண்ணு, பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது. அப்படியாக பொண்ணும் பையன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது துளாராசி அன்பர்களுக்கு இருக்கிறது திருமணத்திற்கு. அதே போல் திருமணமானவர்களுக்கு புத்திரப்பேறு தடை இருந்தால் அந்த தடையானது விலகி நற்புத்திரப்பேறு கிடைக்கிறதுக்கான அம்சமானது இருக்கின்றது. புதன் அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வரும்போது நல்ல பலத்தை அடைவார். சொந்த வீட்டுக்கு வந்துடுறார். சூரியனுடைய சேர்ந்து இருக்காரு. கல்விக்காக கடன் வாங்கிறது, வெளியூரில் போய் படிக்கிறது சாத்தியம். பிஸ்னஸுக்காக போய் படிச்சுட்டு வர்றது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டே இருக்குது. நல்ல நம்பிக்கையான நபர்களிடத்தில் அல்லது உடன் பிறந்தவர்களிடத்தில், பெற்றோரிடத்தில், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பிஸ்னஸை கொடுத்துட்டு 2 வருஷம் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வர்றது அந்த பிஸ்னஸ் பற்றி. அப்புறம் படித்ததெல்லாம் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஓஹோன்னு வர்றது. அப்படிப்பட்ட பலன் வந்து இருக்கும். சுயஜாதகத்தில் தசாபுக்தி அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம். புதனும் சூரியனை சேர்ந்து 12 இருக்கும்போது, அதாவது வெளிநாட்டில் போய் உன்னை கற்றுட்டு வந்து அதை இங்கே செஞ்சு நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்தேன் நம்ம ஊருக்கு அதை அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்கிறது. அதனால் பெரிய ஒரு மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பலனானது துளாராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறது. தசாபுக்தி ஒத்து வரும்போது அப்படியே அது நடக்கும். நீங்கள் அந்த பலனை அடையலாம். அதன் பிறகு சுக்கிரன் 10-11 சந்திருக்கிறார். அற்புதம். குரு ஆண்டுக்கோளில் ராசியை பார்க்குறார், 9ல் இருக்கார். சனி 6ல் இருக்கிறது நல்லது. ராகு கேத்து 5-11 இருக்காங்க. ஆண்டுக்கோள்கள் அப்படியே நாளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மாதக்கோள் பார்க்கும்போது சூரியன் 11ல், புதன் வந்து 11ல், 12க்கு வரும்போது புதன் பலம் அடைகிறார். சுக்கிரன் 10-11 இருக்கார். செவ்வாய் வந்து 12ல் இருக்கிறதுக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வந்துடுறார். எல்லாமே உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். துளாராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் பாடுபட்டு கஷ்டப்பட்டு பலன் அடைவீங்க. இந்த கோச்சார பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது தசாபுக்தியோடு சேரும்போது அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். சுயஜாதத்தோடு சேரும்போது 100% நம்ம சொன்னதை விட அதிக பலன் கிடைக்கும். மேற்சொன்ன நல்ல பலன்லாம் நீங்கள் அடையலாம். செவ்வாய் 12லேயும் ராசிலாம் சந்திரிக்கிறதுனால உங்கள் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறது அப்புறம் ஒன்று செஞ்சிருது. அப்படிப்பட்ட ஒரு பலனானது இருக்கிறது. கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவே வரலன்னா தான் கஷ்டம். வருதுன்னு சொன்னால் அது சகஜம்னு அர்த்தம். அதனால் 12 செவ்வாய் இருக்கும்போது ஒரு மனைவி கோபித்து கொண்டு அம்மா வீட்டில் போய் இருக்கிறாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வரும்போது அப்புறம் திரும்ப வந்துடுறாங்க. இல்லை நீங்களே போய் கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை வேறு ஏதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறது, ஒரே வீட்டில் கூட சரியாக முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறது, ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமாக விவாகரத்து வாங்க நினைக்கிறது. ஆனால் இது எல்லாமே சரியாக போயிடும். அதனால் கணவன் மனைவி சண்டையை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் போதுமானது. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மற்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு. வியாழக்கிழமை நாட்களில் போய் முருகப்பெருமானை வழிபடுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே வியாழக்கிழமை ஃபஸ்ட்டு போய் முருகரை பாருங்கள். செப்டம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும்.